இப்போ நம்ம பார்க்க போகிறது மை பிரதர் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு படத்தோட தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோயின் குழந்தை பெற்றுக்கணுன்ட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க கணவரால் குழந்தை பெற்று கொடுக்க முடியாது. இப்படிப்பட்டவங்க இந்த சமுதாயத்துக்கு பயந்துட்டு குழந்தை பெற்றுக்கணுன்ட்டு ஒரு தவறான முடிவுக்கு போகிறாங்க. அந்த தவறான முடிவு அவங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. அந்த பிரச்சனையும் தாண்டி அவங்க குழந்தைய பெற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்ல போற இந்த கதையை மட்டும் கேட்டுக்குங்க. மற்றபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் உங்ககிட்ட காட்டப்படாது. இன்னைக்கான இந்த படத்தோட தொடக்கத்திலே ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரையும் காட்டுறாங்க. 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. பட் இவங்களுக்கு குழந்தை இன்னும் பிறக்கல. என்னதான் முயற்சி பண்ணாலும் ஹீரோபால தான் பொண்டாட்டிக்கு ஒரு புள்ள பெத்து கொடுக்க முடியாதுன்ட்டு டாக்டர் கையை பிரிச்சிட்டாரு. இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்க. மாமியார் வீட்டுல ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷன் போல இருக்கு. அதுக்காக தம்பிக்கான கூப்பிடுன்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. தம்பிக்காரன் பேரை கேட்ட உடனே ஹீரோ சந்தோஷப்படுறாங்க. பட் ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. இருந்தாலும் அம்மா சொல்லிட்டாங்கன்ட்டு தம்பிக்கானுக்கு கால் பண்றாங்க. அப்போ போனை எடுக்க மாட்டான். கட் பண்ண ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அந்த தம்பிக்கான பாக்கத்துக்கு தனியா போறாங்க. அண்ணிய பார்த்தோன்னே வீட்டுக்கு பராதவங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வீட்டை சுத்தி காட்டிட்டு இருக்கான். வீட்டை சுத்தி பார்த்தா ஏதோ ஆர்ட் கேலரியில இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கான். அதுல இம்ப்ரெஸ் ஆகி கிரண் ஒரு டிராயிங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இந்த டிராயிங்க காட்டி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவரும் ஃபர்ஸ்ட் ஹாப்பியா தான் இருக்காரு. பட் அவர் தம்பி பறஞ்ச டிராயிங் தெரிஞ்ச உடனே கோபப்பட்டு தான் பொண்டாட்டிய திட்டிட்டு இருக்காரு. யாரு கேட்ட அந்த வீட்டுக்கு போன, அது மட்டும் இல்லாம இந்த கருமத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, இங்க பாரு என்ன கேட்காம இனிமேட்டு அவனை பார்க்க கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. சரின்ட்டு அடுத்ததா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதும் கிரண் தான் புருஷன் கிட்ட நம்ம ஏன் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி பழக்க கூடாது அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ஹீரோக்கு என்ன பண்றாரு, முடியாது, எனக்கு பிறக்க போற குழந்தை என்ன மாதிரி இருக்கணும், அதை விட்டுட்டு அடுத்தவனுக்கு பிறந்த குழந்தை எப்படி கேன் குழந்தை நான் சொல்ல போறேன், பொறுத்ததான் பொறுத்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க, கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மண்ணால் கால கிரணுக்கு என்ன பண்றாங்க, அந்த தம்பிக்கான அவனோட வீட்டுல போய் பார்க்க போறாங்க. அவன் கிட்ட எவ்வளவு பணம் செலவான பரவாயில்ல, என்ன மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சு குடு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரின்ட்டு தம்பிக்காரன் அண்ணிய விதவிதமா போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது கிரனோட செல் ஸ்கிப் ஆகி அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் போயிட்டு அவரு போன் எடுத்து ஹலோ ஹலோ அப்படின்ட்டு இருக்காரு. இதை எதுவுமே தெரியாம இவங்க 2 பேரும் ஹீரோ பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கடுப்பான ஹீரோ என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டி வாங்கி வச்ச டிராயிங்க தூக்கி தண்ணில தூக்கி போட்டாரு. நைட்டு வரைக்கும் ஹீரோயின் அண்ட் பிரதர் 2 பேரும் கடலை போட்டுட்டு இருக்காங்க. நைட் ஆயிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்ற போது லேட் நைட் ஆயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தூங்கிட்டு காலைல போங்க அப்படின்ற மாதிரி தம்பிக்காரன் சொல்றான். ஹீரோனுக்கு இதான் சரின்னு வருது. சரின்ட்டு நைட் அங்கே தூங்குறாங்க. 2 பேரும் ஒரே பெட்ரூம்ல படுத்திருக்காங்க. நடு ராத்திரி ஹீரோனுக்கு சில தவறான எண்ணங்கள் தோணுது. பட் என்ன நினைச்சாங்க தெரியல, அதெல்லாம் கட்டுப்படுத்தி எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா புருஷன்காரன் பொண்டாட்டி பொடிட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு என் பேச்சை கேட்காம அந்த வீட்டுக்கு போக கூடாது, போனினா என்ன பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் ஹீரோவோட தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட தம்பிக்கு இந்த கல்யாணம் குழந்தை பெத்துக்கிறது எதுவுமே பிடிக்காதுன்ட்டு அந்த காதலி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, திருப்பி ஹீரோவோட தம்பியை பார்க்க போறாங்க. அவன் வரைகிற டிராயிங்க்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஆனா அப்ப ஹீரோனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டான். இதனால கடுப்பான ஹீரோன் என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் இங்க படம் வரையத்துக்கு மட்டும் தான் வந்தேன், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும்ட்டு அவனை திட்டிட்டு நேரா வெளில போயிட்டாங்க. இப்ப ஒரு வழுக்கமண்டையனை காட்டுறாங்க. இப்ப தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு இவர் ஒரு கே. ஹீரோவோட தம்பியை பத்தியும் அவனை லவ் பண்றான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவருக்கு என்ன சொல்றாரு, இங்க பாரு உனக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணு, மத்தத பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்றாரு, 2 நாள் ட்ரிப் போறதா பேசிக்கிறாரு. அவர் வீட்டை விட்டு போன உடனே ஹீரோன் தடபுடலா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல வேலை பாக்குறவங்க ஓனர் வர வரைக்கும் இந்த வீட்டுல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டுமான்னு கேட்கும் போது இல்ல நீ சமைச்சிட்டு உடனே கிளம்பிடு, மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சமைச்சு முடிச்சுட்டு ஹீரோட தம்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள போறான். இங்க பாரு உன சாப்பிட மட்டும்தான் கூட்ட, மத்தபடி எந்த ஒரு தப்பும் இங்க நடக்க போறது கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு 2 பேரும் ஒரே பெட்ரூம்ல படுத்திருக்காங்க. அப்புறம் 2 பேரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணா கிரண் இதை எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட தம்பிக்காரன் என்ன பண்றான், அவன் லவ்வர் கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். கிரண் மேல காதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் காம ஆசை தான் போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ட்ரிப் புடிஞ்சு
ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்தோடனே கிரண் அவரை ஒரு குற்ற உணர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க. தம்பிக்காரன் கூட தப்பு பண்ணிட்டோம். கிரண் கொஞ்சம் தயங்கி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களை லவ் பண்றேன் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட தம்பி என்ன பண்றான், ஹீரோனுக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறான். இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனும் அந்த இடத்துக்கு போறாங்க. ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணி முடிச்சதும் ஹீரோ இங்க பாரு, என்னால குழந்தை பெத்துக்க முடியாது, நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட தம்பி வச்சு இவங்க குழந்தை பெத்துக்க கனெக்ட் பண்றாங்க போல இருக்கு. ஏன்னா அவனுக்கு கமிட்மெண்டா பிடிக்காது. இதை வச்சு முயற்சி பண்ணலான்ட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கிரண் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து குளிச்சு முடிச்சிட்டு அவங்க புருஷன் கூட போய் தப்பு பண்ண பாக்குறாங்க. அப்புறம் என்ன பண்றாரு, இன்னைக்கு சாட்டர்டே நைட் கிடையாது, அன்னைக்கு மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரும் பொண்ணா இருக்கணும் அப்படின்ட்டு பொண்டாட்டிய தள்ளி படுக்க வச்சிட்டாரு. நடுராத்திரி கூட கிரண் கெஞ்சி ட்ரை பண்றாங்க. பட் அவருக்கு எனக்கு விருப்பம் இல்ல, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மறுநாள் கால ஃபேமிலியா உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட அம்மா தம்பிக்கான கூட்டு நீயாச்சும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத காதுல வாங்கின ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அவனுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் மூலமா இந்த ஒரு வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்றாங்க. என்னன்னா இவங்க கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ற மைண்ட் செட்ல பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அடுத்தது கிரண் ஒயின் பாட்டில ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடியே வந்து தம்பிக்காரன் கட்டி பிடிச்சி நிக்கிறான். இத வேலைக்காரி நோட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோன் தான் ஃப்ரெண்டு கிட்ட இதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றான்னா, உன் புருஷன் ஒரு கேயா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, நீ வேணா செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோன் கொஞ்சம் பயத்தோட அவங்க புருஷன் கிட்ட போய் இத பத்தி கேட்க போறாங்க. எங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பையன் கூட அஃபேர்ல இருந்தீங்களா அப்படின்ற கேக்குறாங்க. அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஆனா ஹீரோன் புரிஞ்சு போயிட்டு உடனே தம்பிக்காரன் கூட வீட்டை விட்டு ஓடி போறேன்ட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாம போயிட்டாங்க. இந்த லெட்டரை படிச்சு பார்த்த ஹீரோ மறுநாள் தம்பிக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கு தம்பிக்காரன் இங்க பாரு, உன் வீக்னஸ்லாம் பெல்ல சொல்லிடுவா, கம்னுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. அந்த ஹோட்டல்ல இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆமா இவங்க கர்ப்பமா இருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இங்க பாரு, நான் கர்ப்பமா இருக்கேன், என் புருஷனை ஏத்துக்க மாட்டான், அந்த தம்பிக்கான ஏத்துக்க மாட்டான், ஒரு சிங்கிள் மதரா இந்த குழந்தைக்கு எப்படி பழக்க போறேன்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்றாரு. என்னன்னா, நான் ஒரு கே, எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ விருப்பப்பட்டா நம்ம ரெண்டு பேரும் இந்த குழந்தைய பழக்கலாம், இது என்னோட குழந்தை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டவனே ஹீரோன் சந்தோஷப்பட்டுட்டாங்க. அடுத்ததா இத பிரதர் கிட்ட சொல்லான்ட்டு அதே ஹோட்டலுக்கு அவரை வர சொல்றாங்க. அதே ஹோட்டலுக்கு ஒரு மீட்டிங்காக ஹீரோவும் வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு செக் பண்ணலான்ட்டு பின்னாடியே போறாரு. அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசிருப்பாங்கன்னா, ஹீரோயின் நான் கர்ப்பமா இருக்கேன், அது காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி தம்பிக்காரன் சொல்லிருப்பாங்க. அதுக்கு தம்பிக்காரன் இங்க பாரு, எனக்கு கமிட்மெண்ட் தான் பிடிக்காது, அதுக்காகத்தான் நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல, இப்ப உன் வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் அப்பான்னு சொல்றேன், எப்படி நீ என் கூட மட்டும்தான் இந்தியா, எத்தனை பேர் கூட போயிருக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கேவலமா பேசிட்டான். இதனால ஹீரோயின் வெக்ஸ் ஆயிட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. அவங்க ரூம்குள்ள போய் பார்த்தா ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணா ஒரு போன் இருக்கு. அதுல ஹீரோ கால் பண்றாரு. ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்றாரு. ஹீரோன் அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோ மன்னிப்பு கேட்கிறாரு. இங்க பாரு, நான் ஒரு கே தான், பட் இருந்தாலும் உன்னை விருப்பப்பட்டு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் வயித்துல பிறந்துட்டு இருக்க குழந்தை இனி பொண்ணோட குழந்தை கிடையாது, நம்மளோட குழந்தை, நான் அந்த குழந்தைக்கு அப்பா இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா 10 மாசம் கழிச்சு தம்பிக்கானுக்கு ஒரு மெயில்ல ஒரு குழந்தை போட்ட போறது. இதை ஹீரோ தான் சென்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அடுத்ததா ஹீரோ அண்ட் ஹீரோன் ரெண்டு பேரும் மாமியார் வீட்டுக்கு போறாங்க. குழந்தைய பார்த்து சந்தோஷமா மாமியார் காரி கொஞ்சிட்டு இருக்காங்க, சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. ஓப்பனிங்ல சொன்ன அதான் இது ஒரு காதல் கதை. நீங்க எப்படி பாத்தீங்கன்னு தெரியல. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு படத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.